பெரும்பாலான பக்தர்கள் நரசிம்மரை ஒரு அவதாரமாக மட்டுமே பார்க்கிறார்கள். இரணியகசிபுவை அழித்த விஷ்ணுவின் உக்கிர வடிவம், பிரகலாதனை காப்பாற்றிய தெய்வீக சக்தி. ஆனால் ஒரு மறக்கப்பட்ட உபனிஷத் இதைவிட அதிர்ச்சிகரமான ஒரு கருத்தை முன்வைக்கிறது. நரசிம்மர் ஒரு வரலாற்று அவதாரம் மட்டுமல்ல. நரசிம்மர் என்பது ஓம் என்ற பிரணவத்தின் உச்சியில் அனுபவிக்கப்படும் துரிய ஆத்மா. இது சாதாரண ஆன்மீக விளக்கமல்ல, வேதாந்தத்தின் மிக ஆழமான உபதேசங்களில் ஒன்று. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உபனிஷத் கூறுவதன்படி தேவர்களுக்கு கூட பாவம் இருந்தது, அவர்களுக்கு கூட அசுர இயல்பு இருந்தது. அவர்களும் துன்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த இருளை எதிர்த்து போராடவில்லை, அதை ஓங்காரத்தின் ஒளிக்குள் கரைத்தார்கள். அதன் விளைவாக பாவமே ஜோதியாக மாறிவிட்டது. இது வெறும் புராணக் கதை அல்ல, மனித மனத்தின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று. இன்று உளவியலில் கூட ஒருவர் தனது இருண்ட உணர்வுகளை ஒடுக்காமல் விழிப்புணர்வின் ஒளிக்குள் கொண்டு வந்தால் அவை மாற்றமடைகின்றன என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த உண்மையை நிருசிம்ஹ உத்தர தாபினி உபனிஷத் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டது. இந்த வீடியோவில் நாம் அறியப் போகிறோம், ஏன் இந்த உபனிஷத் எல்லாம் ஓம் என்று கூறுகிறது. ஓம் மற்றும் நரசிம்மர் எப்படி ஒன்றாகின்றனர்? விழிப்பு, கனவு, உறக்கம், துரியம் என்ற 4 நிலைகளின் மறைக்கப்பட்ட பொருள் என்ன? உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பயங்களை எப்படி நிரந்தரமாக அழிப்பது என்பதையும் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் நாம் ஆழமாக காணவிருக்கிறோம். பகுதி 1, எல்லாம் ஓம் என்றால் உண்மையில் என்ன? நிருசிம்ஹ உத்தர தாபினி உபனிஷத் ஒரு மிகப்பெரிய அறிவிப்புடன் தொடங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஓம். முதலில் இது ஒரு பக்தி வாக்கியமாக தோன்றலாம், ஆனால் இதன் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான வேதாந்த ரகசியம் மறைந்துள்ளது. உபனிஷத் கூறுகிறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டது. இவை அனைத்தும் ஓங்காரத்தின் விளக்கம். இங்கே பலர் தவறவிடும் ஒரு விஷயம் உள்ளது. ஓம் என்பது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு சின்னம், ஒரு வரைபடம், ஒரு கதவு. உதாரணமாக, ஒரு நாட்டின் வரைபடம் அந்த நாடு அல்ல, ஆனால் அந்த நாட்டை நோக்கி வழிகாட்டுகிறது. அதேபோல் ஓம் என்பது பரபிரம்மம் அல்ல, ஆனால் பரபிரம்மத்தை அனுபவிக்க திறக்கும் கதவு. அந்த ஓங்காரத்தோடு உங்கள் ஆத்மாவை ஒன்றுபடுத்தும் போது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் என்ற காலத்தின் மாயையிலிருந்து நீங்கள் விடுபட்டு பயமற்ற நிலையை, ஃபியர்லெஸ்னஸ் அடைகிறீர்கள். அதனால்தான் மாண்டூக்ய உபனிஷத் முழுவதும் ஓங்காரத்தின் மீதே அமைந்துள்ளது. நிருசிம்ஹ உத்தர தாபினி அதே கருத்தை இன்னும் ஆழமாக எடுத்துச் செல்கிறது. பிரிவு 2, மனதின் 3 மாயைகளும் மறைந்திருக்கும் 4வது பேருண்மையும், T4 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த உபனிஷத்தின் மிக முக்கியமான உளவியல் கட்டமைப்பு இதுதான். மனிதனின் உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் 4 பாதங்களை கொண்டுள்ளது. விழிப்பு நிலை ஜகர்த், வேக்கிங் ஸ்டேட். நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நிலை. இதில் அகங்காரமும் உலக பற்றுதல்களும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. கனவு நிலை ஸ்வாப்னா டாஷ் ட்ரீம் ஸ்டேட். நீங்கள் தூங்கும்போது மனம் தனக்குள்ளேயே ஒரு கற்பனை உலகத்தை படைத்துக் கொள்கிறது. விழிப்பு நிலையில் இருந்த எதுவும் இங்கு இருப்பதில்லை. ஆழ்ந்த உறக்கம், சுஷுப்தி, டீப் ஸ்லீப். இங்கு கனவும் இல்லை, உலகமும் இல்லை, ஒருவிதமான இருண்ட அமைதி மட்டுமே உள்ளது. இந்த 3ம் ஒன்றையொன்று ரத்து செய்து விடுகின்றன. விழித்திருக்கும் போது கனவு பொய்யாகிறது, தூங்கும்போது விழிப்பு நிலை உலகமும் உங்கள் பதவியும் பொய்யாகிறது. அப்படியானால் உண்மையான நீங்கள் யார்? இங்குதான் அதர்வ வேதம் தனது உச்சபட்ச தத்துவத்தை முன்வைக்கிறது. அதுவே 4வது நிலையான துரியம், துரியா. இந்த துரியம் என்பதை பார்க்க முடியாது, விவரிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, எந்த அடையாளமும் இல்லாதது, நினைக்க முடியாதது, சுட்டிக்காட்ட முடியாதது. ஒன்றே ஆத்மா என்ற ஞானத்தால் மட்டும் அனுபவிக்கத்தக்கது. இது 5 இயற்கை சக்திகளின் பஞ்சபூதங்களின் விரிவாகிய பிரபஞ்சம் ஒடுங்கிய நிலை. சிவம், சாந்தம், அத்வைதம் என்ற இதையே 4வதாக கருதுகின்றனர். இங்கே ஒரு நவீன உளவியல் தொடர்பு உள்ளது. மைண்ட்ஃபுல்னஸ் ஆராய்ச்சிகளில் கூட மெட்டா அவேர்னஸ் என்ற கருத்து பேசப்படுகிறது. அதாவது மனதை பார்ப்பதற்கான விழிப்புணர்வு.
உபனிஷத் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே துரியம் என்று அழைத்தது. பகுதி 3. ஏன் நரசிம்மர்? இப்போது உபனிஷத்தின் மையக் கருத்திற்கு வருவோம். ஏன் இந்த உபனிஷத்திற்கு நிருசிம்ஹா உத்தரதாபினி என்று பெயர் வந்தது? இதற்கான பதில் வெளிப்படையாக உபனிஷத்தில் இல்லை. ஆனால் வேதாந்த மரபின் அடிப்படையில் ஒரு ஆழமான குறியீடு இங்கே மறைந்துள்ளது. பகவான் சாகாயன்யர் அல்லது வேறு எந்த ரிஷியும் விளக்காத ஒரு மாபெரும் சிம்பாலிசத்தை இங்கு அதர்வ வேதம் கையாள்கிறது. இரணியகசிபு என்ற அசுரனை அழிப்பதற்காக நரசிம்மர் தோன்றினார். இரணியகசிபு யார்? அவன் நானே கடவுள், நானே பெரியவன் என்ற அகங்காரத்தின் எக்ஸ்ட்ரீம் ஈகோ முழு உருவம். நரசிம்மர் எப்படிப்பட்டவர்? நரசிம்மர் பாதி மனிதன் பாதி சிங்கம், 2 உலகங்களின் சந்திப்பு. இது மனிதனின் உள் பரிணாமத்தை குறிக்கலாம். மனிதனில் மிருக இயல்பும் உள்ளது, தெய்வீக இயல்பும் உள்ளது, அகங்காரமும் உள்ளது, ஆத்மாவும் உள்ளது. நரசிம்ம வடிவம் இந்த 2இன் எல்லையை உடைத்துச் செல்கிறது. அவர் இரவிலோ பகலிலோ தோன்றவில்லை, அந்திப் பொழுதில் தோன்றினார். விழிப்புக்கும் உறக்கத்திற்கும் இடைப்பட்ட நிலை. அவர் வீட்டிற்குள்ளும் இல்லை, வெளியிலும் இல்லை, வாசற்படியில் தோன்றினார். புற உலகத்திற்கும் அக உலகத்திற்கும் நடுவில். இந்த இரட்டைத் தன்மைகள், டியூவாலிட்டிஸ் அனைத்தையும் கடந்த ஒரு மாபெரும் சக்திதான் துரியம் எனப்படும் அந்த சாட்சி நிலை. அகங்காரம் இரணியகசிபு அழிவது எப்போது? நீங்கள் உங்களை ஒரு தனிப்பட்ட உடலாகவோ மனமாகவோ நினைக்காமல் எல்லாவற்றையும் கவனிக்கும் அந்த சாட்சியாக துரியமாக மாறும்போதே அகங்காரம் கிழிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. நன்கு பிரகாசிப்பதும் ஒரே ஆனந்தமாகிய ரசம் நிறைந்ததும் மூப்பற்றதும் சாவற்றதும் அபயமுமாகிய பிரம்மத்தின் 4 பாதங்களை ஓங்காரத்தின் 4 மாத்திரைகளுடன் அ, உ, அம் மற்றும் நிசப்தம் ஒன்றுபடுத்த வேண்டும். இந்த 4வது நிலையான துரியமே நரசிம்மர். அப்படி தியானிப்பவன் நரசிம்மனே ஆகிறான் என்று வேதம் முழங்குகிறது. பகுதி 4. பாவமே ஜோதியாக மாறுகிறது. உபனிஷத்தின் அதிர்ச்சிகரமான உளவியல். இங்கே பலர் அறியாத ஒரு அற்புதமான பகுதி வருகிறது. தேவர்கள் ஆத்மாவை அறிய விரும்பினர், ஆனால் அவர்களை அசுர இயல்பு பீடித்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை எதிர்க்கவில்லை, அதை ஒடுக்கவில்லை. அவர்கள் துரிய நரசிம்மனை வழிபட்டார்கள். அப்பொழுது அசுர வடிவான பாவமே ஜோதியாக மாறிவிட்டது. இது மிகப்பெரிய யோக ரகசியம். இருளை அகற்ற ஒளியை கொண்டு வர வேண்டும். இருளுடன் சண்டையிட வேண்டியதில்லை. ஒரு அறையில் 1000 ஆண்டுகள் இருள் இருந்தாலும் ஒரு தீபம் போதும். அதேபோல் கோபம், பொறாமை, பயம், குற்ற உணர்வு இவை அனைத்தும் விழிப்புணர்வு இல்லாத சக்திகள். அவற்றை விழிப்புணர்வின் ஒளியில் பார்க்கும்போது அவை மாற்றமடைகின்றன. இதைத்தான் உபனிஷத் பாவமே ஜோதியாக மாறியது என்று கவிதையாகச் சொல்கிறது. பிரிவு 5. திருமூலர் கூறிய ஓங்கார ரகசியம். அதர்வ வேதத்தில் கூறப்பட்டுள்ள இந்த ஓங்கார மற்றும் துரிய ரகசியங்கள் திருமூலர் தனது திருமந்திரத்தில் இந்த நரசிம்ம உபனிஷத்தின் சாராம்சத்தை 4 வரிகளில் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளார். ஓமெனும் ஓங்காரத்துள்ளே யொருமொழி, ஓமெனும் ஓங்காரத்துள்ளே யுருவரு, ஓமெனும் ஓங்காரத்துள்ளே பல பேதம், ஓமெனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்தியே. இதன் பொருள் என்ன? ஓம் என்ற பிரணவத்திற்குள்ளேயே உபதேசத்திற்குரிய ஒரு பரம்பொருள் தோன்றும். அந்த ஓங்காரம் உருவத்தையும் அருவத்தையும், ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ்னஸ், நரசிம்மரைப் போல தனக்குள் கொண்டது. அதனுள்ளேயே முப்பரிமாண உலகின் பல வேறுபாடுகள் அடங்கியுள்ளன. இந்த ஓங்காரத்தை அதர்வ வேதம் கூறுவது போல் துரிய நிலையில் நின்று அனுபவிப்பவனுக்கு மேலான முக்தியும் சித்தியும் ஒருங்கே கிடைக்கும். பிரிவு 6. பிரஜாபதியின் இறுதி உபதேசம். குறுக்கும் நெடுக்கும் ஊடுருவும் சிவம். இப்படிப்பட்ட உன்னதமான தியானத்தைச் செய்பவன் எப்படி இருப்பான்? அவன் உலகப் பொருள்களில் ஆசையற்றவனாகவும் ஆத்மா ஒன்றிலேயே ஆசை உள்ளவனாகவும் இருப்பான். அகாரத்தால் பரபிரம்மத்தை தியானித்து காரத்தால் மனதை கடந்து மனதிற்கு சாட்சியாயிருக்கும் துரிய நிலையை நாட வேண்டும். இப்படி தியானிப்பவன் ஆத்மஸ்வரூபமான நரசிம்மமாகவே ஆகிறான். இந்த ஆத்மா துரியத்தால் குறுக்கும் நெடுக்கும் ஊடுருவப் பெற்றுள்ளது. நரசிம்ம வடிவான இதில் அனைத்தும் உள்ளது. நரசிம்மமும் துரியாத்மாவும்
ஓங்காரப் பொருளும் ஒன்றே, அது அனைத்தையும் விழுங்குவது. இதுவே ஒன்றேயாகிய பரமேஸ்வர ஸ்வரூபம். இறுதியாக பிரஜாபதி தேவர்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையை உபதேசிக்கிறார். பின் நின்று சாட்சியாக பார்ப்பவனும் உடன் நின்று எண்ணுபவனாகவும் உள்ளவன் அந்த ஆத்மா. அதுவே சிம்மம், சித்ரூபம், விகாரமில்லாதது, எங்கும் அடையக்கூடியது. அதைத் தவிர இரண்டாவதாக வேறொன்றும் கிடையாது. எங்கும் வியாபித்த ஆத்மாவை ஓங்கார உபாசனையால் அறிந்து கொள்ளுங்கள். அறிபவனாகிய இரண்டற்ற ஆத்மாவை உங்களுக்குள்ளேயே இருப்பதாக அறியுங்கள். முடிவுரை: உங்களை அழிப்பது யார்? காப்பது யார்? நிருசிம்ஹா உத்தரதாபினி உபனிஷத் நமக்கு கற்பிக்கும் பாடம் மிகவும் ஆழமானது. உங்களை அச்சுறுத்தும் உங்கள் பயங்களும் கவலைகளும் வெளியிலிருந்து வரவில்லை. அவை உங்களின் அசுரத்தன்மையான அகங்காரத்திலிருந்தே பிறக்கின்றன. அந்த அகங்காரத்தை அழிக்க எந்த ஆயுதத்தாலும் முடியாது. உங்களுக்குள் உறங்கும் அந்த நான்காவது நிலையான துரியம் விழித்தெழுந்து எதையும் சாட்சியாக கவனிக்கும் நரசிம்மராக மாறும்போது மட்டுமே அந்த மாயை கிழிக்கப்படும். அப்போது உங்கள் பாவங்கள் அனைத்தும் ஒளியாக மாறும். சிந்திக்க ஒரு கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகவும் அச்சுறுத்தும் ஒரு விஷயம், பயம் அல்லது கவலை எது? அதை நீங்கள் அதனுடன் போராடி வெல்ல பார்க்கிறீர்களா, அல்லது நரசிம்மரைப் போல சாட்சியாக நின்று அதை ஒளியாக மாற்றத் தயாரா? உங்கள் எண்ணங்களையும் இந்த ஆழமான வேத ரகசியத்தை பற்றிய உங்களின் புரிதலையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த உளவியல் தத்துவம் உங்களுக்கு புதிய வழியை காட்டியிருந்தால் உண்மையான தேடலில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு மகத்தான ஆன்மீக தேடலுடன் சந்திப்போம். நன்றி.